ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை சந்தோஷப்படுத்தும், சில உறவுகள் நம்மை மாற்றிவிடும். ஆனால் சில உறவுகள் மட்டும் நம்ம வாழ்க்கையை சரியா தவறான்னு கேள்வி கேட்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உறவு தான் விஜய்க்கும் மாலாவுக்கும் இடையே உருவானது. மாலா திருமணமான பெண். அவளுடைய கணவன் சூர்யா. வெளியில் பார்த்தால் அது ஒரு சாதாரண குடும்பம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள சொல்லப்படாத சில வார்த்தைகள் இருந்தது, கேட்கப்படாத சில கேள்விகள் இருந்தது. முக்கியமாக மாலாவின் மனசுக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு வெற்றிடம் இருந்தது. மாலை நேரம். மாலா வீட்டின் ஜன்னல் அருகே நின்று கொண்டு மலையை பார்த்து கொண்டிருந்தாள். சூர்யா இன்னும் வேலை முடிந்து வரவில்லை. அவள் ஃபோனை எடுத்தாள். ஒரு மெசேஜ் கூட இல்லை. மாலா மெதுவாக சிரித்து கொண்டே சொன்னாள், மாலா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டியான்னு கேட்டால் கூட ஒரு பெண்ணுக்கு அது பெரிய விஷயம்தான். அந்த நேரத்தில் அவளுடைய ஃபோன் ஒலித்தது. திரையில் ஒரு பெயர், விஜய். மாலா சில நொடிகள் அந்த பெயரை பார்த்து கொண்டே இருந்தாள். அழைப்பை எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தாள். இறுதியில் அழைப்பை எடுத்தாள். மாலா. ஹலோ விஜய். மாலா, எப்படி இருக்க? அந்த ஒரு கேள்வி பல நாட்களாக அவள் கேட்க ஆசைப்பட்ட கேள்வி போல இருந்தது. மாலா அமைதியாக இருந்தாள். விஜய். மாலா, பேச மாட்டியா? மாலாவின் கண்களில் கண்ணீர். மாலா, எப்படி இருக்கேன்னு கேட்குற ஒருத்தர் இருக்காரே, அதுவே போதும். விஜய். விஜய் அமைதியாகி விட்டான். விஜயும் மாலாவும் புதிதாக சந்தித்தவர்கள் இல்லை. பல வருடங்களுக்கு முன்பு அவர்கள் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். அப்போது விஜய்க்கு மாலா மீது ஒரு மென்மையான காதல் இருந்தது. ஆனால் மாலா அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாழ்க்கை வேறு பாதையில் சென்றது. மாலாவுக்கு சூர்யாவுடன் திருமணம் நடந்தது. விஜய் தனது வாழ்க்கையில் முன்னேறிவிட்டார். ஆனால் சில நினைவுகள் மனசிலிருந்து முழுமையாக அழியாது. பல வருடங்களுக்கு பிறகு ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் அவர்கள் மீண்டும் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பு தான் அவர்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று அவர்களுக்கே தெரியவில்லை. விஜய், நீ இன்னும் அதே மாதிரி தான் இருக்க. மாலா சிரித்தார். மாலா, இல்லை விஜய், நான் மாறிட்டேன். விஜய், எங்கே? மாலா அவனை பார்த்தாள். மாலா, முகம் மாறலை, மனசு மாறிடுச்சு. விஜயின் சிரிப்பு நின்றது. விஜய், சந்தோஷமா இருக்கியா? மாலா உடனே பதில் சொல்லவில்லை. அவள் கீழே பார்த்தாள். அந்த மௌனமே பதிலாக இருந்தது. அன்று இரவு விஜய் மாலாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். நீ உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கணும். மாலா அந்த மெசேஜை பார்த்து கொண்டே இருந்தாள். பிறகு பதில் அனுப்பினான். சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நம்மை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் இருந்தாலே போதும். விஜய் உடனே பதில் அனுப்பவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு, நான் எப்போதும் உன்னை கேட்க தயாராக இருக்கேன். அந்த வார்த்தைகள் மாலாவின் மனதில் ஏதோ ஒரு கதவை திறந்தது. நாட்கள் நகர்ந்தன. முதலில் ஒரு மெசேஜ், பிறகு ஒரு தொலைபேசி அழைப்பு. அதன் பிறகு தினமும் பேச ஆரம்பித்தார்கள். விஜய் ஒருபோதும் மாலாவிடம் எல்லையை கடந்து பேசவில்லை. அவள் வாழ்க்கையை மதித்தான். ஆனால் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மாலாவின் மனதில் ஒரு புதிய உணர்வை உருவாக்கியது. ஒரு நாள் மாலா கேட்டாள், மாலா, விஜய், நாம் இப்படி தினமும் பேசுறது சரியா? விஜய் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். விஜய், சரியா தவறா எனக்கு தெரியாது மாலா. ஆனால் உன்னோடு பேசும்போது என்னை நானே மறந்துடுவேன். மாலாவின் இதயம் வேகமாக துடித்தது. மாலா, என்னை மறக்காதே விஜய். விஜய் அதிர்ச்சியுடன் கேட்டான். ஏன்? மாலா மெதுவாக சொன்னாள். ஏன்னா என்னை நினைச்சுக்கிற ஒருத்தர் என் வாழ்க்கையில் இப்போதான் கிடைச்சிருக்கார். அதே நேரத்தில் சூர்யாவுக்கும் மாலாவுக்கும் இடையே தூரம் அதிகரித்து கொண்டே இருந்தது. சூர்யா கெட்ட மனிதன் இல்லை. அவன் மாலாவை நேசித்தான். ஆனால் வேலை, பணம், குடும்ப பொறுப்பு இவையெல்லாம் சேர்ந்து அவனை மனைவியிடமிருந்து தூரப்படுத்தின. ஒரு இரவு சூர்யா வீட்டுக்கு வந்தான். மாலா அவனுக்காக உணவு வைத்திருந்தாள். சூர்யா, சாப்பிட்டியா? மாலா அவனை பார்த்தாள். பல நாட்களுக்கு பிறகு அவன் கேட்ட ஒரு சிறிய கேள்வி. அவள் சிரித்தாள். மாலா, இல்லை, உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன். சூர்யா சோர்வாக சாப்பிட ஆரம்பித்தான். அவனுக்கு தெரியவில்லை, அவனுடைய மனைவியின் பதில் வேறு ஒரு மனிதனின் வார்த்தைகள் இடம் பிடிக்க ஆரம்பித்து விட்டதை. ஒரு நாள் மாலா விஜயிடம் கேட்டாள்,
நீ என்னை எதுக்காக இவ்வளோ புரிஞ்சுக்கிற? விஜய் சிரித்தான். விஜய், காதலிக்கிறவங்களை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்ய வேண்டியதில்லை. அவங்க மௌனத்தையே கேட்க தெரிஞ்சுக்கணும். மாலாவின் கண்கள் கலங்கின. விஜய், மாலா, உன் வாழ்க்கையை நான் மாற்ற வரலை. உனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் உன் பக்கத்தில் ஒரு மனிதனாக நிற்கணும்னு தான் ஆசை. மாலா அவனை பார்த்தாள். அவளுடைய மனம் அவளுக்கே பயமாக இருந்தது. அன்று இரவு மாலா தனியாக இருந்தாள். ஃபோனை எடுத்தாள். விஜய்க்கு அழைத்தாள். மாலா. விஜய். விஜய், சொல்லு மாலா. மாலா, நீ என்னோட வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா. சில நொடிகள் மௌனம். விஜய், என்ன ஆயிருக்கும்? மாலா அழுது கொண்டே சொன்னாள். நான் என்னையே இவ்வளவு தனிமையாக உணர்ந்திருக்க மாட்டேன். விஜய் அமைதியாக இருந்தான். மாலா, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்கு மருந்து மாதிரி இருக்கு. விஜயின் குரலும் உடைந்தது. விஜய், மாலா, உன்னோட வாழ்க்கைக்கு நான் பிரச்சனையாக மாறக்கூடாது. மாலா உடனே சொன்னாள். நீ பிரச்சனை இல்லை விஜய். நான் மறந்து போன என்னையே எனக்கு நினைவுபடுத்தினவன் நீ. அடுத்த நாள் சூர்யா வீட்டுக்கு வந்ததும் அவன் முகத்தில் ஒரு பதற்றம் இருந்தது. மாலா கேட்டாள், என்னாச்சு? சூர்யா அவளை பார்த்தான். மாலா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மாலாவின் இதயம் நின்றது போல இருந்தது. மாலா, என்ன விஷயம்? சூர்யா மெதுவாக சொன்னான். நம்ம வாழ்க்கையை பற்றி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மாலா அதிர்ச்சியுடன் பார்த்தா. அதே நேரத்தில் அவளுடைய ஃபோன் ஒலித்தது. திரையில் விஜய். மாலா ஃபோனை எடுக்க முடியாமல் நின்றான். சூர்யாவின் கண்கள் அந்த ஃபோன் திரையை பார்த்தன. அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் முகத்தில் தெரிந்த அந்த சந்தேகம் அடுத்த நாள் நடக்கப் போகும் பெரிய புயலுக்கான முதல் அறிகுறியாக இருந்தது. காதல் வந்தது. மனசுக்கு சந்தோஷம் கொடுத்தது. ஆனால் அந்த காதல் தவறான நேரத்தில் தவறான இடத்தில் வந்தால் அது காதலா? இல்லை, ஒரு குடும்பத்தின் அமைதியை சோதிக்க வரும் புயலா? சில உறவுகளுக்கு பெயர் வைக்க முடியாது. அதை காதல் என்று சொன்னாலும் மனசு குற்ற உணர்ச்சியில் வலிக்கும். தவறு என்று சொன்னாலும் அந்த மனிதரை மறக்க மனசு கேட்காது. மாலாவுக்கும் அப்படித்தான் இருந்தது. ஒரு பக்கம் கணவன் சூர்யா, மறுபக்கம் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கிடைத்த விஜயின் அன்பு. அவள் யாரையும் ஏமாற்ற நினைக்கவில்லை. ஆனால் தன்னுடைய மனசையே எப்படி சமாதானப்படுத்துவது என்று அவளுக்கு தெரியவில்லை. சூர்யா. மாலா, அந்த ஃபோன் யாருடையது? மாலா தடுமாறினான். மாலா. விஜய். சூர்யாவின் முகம் மாறியது. சூர்யா. விஜயா? மாலா அமைதியாக இருந்தாள். சூர்யா, அவன் உனக்கு இவ்வளவு முக்கியமானவனா? மாலாவின் கண்களில் கண்ணீர். மாலா. இல்லை. சூர்யா அவளை பார்த்து கொண்டே இருந்தான். மாலா மெதுவாக சொன்னாள். ஆனால் அவன் பேசும்போது நான் முக்கியமானவளாக உணர்றேன். அந்த வார்த்தை சூர்யாவின் மனதை உடைத்தது. அவன் கோபப்படவில்லை, சத்தம் போடவில்லை, அமைதியாக கேட்டான். நான் உன்னை அப்படி உணர வைக்கலையா? மாலாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த இரவு விஜய் தனியாக அமர்ந்திருந்தான். மாலாவிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அழைக்கவில்லை. அவன் தனக்குத்தானே சொன்னான். காதலிக்கிறவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் உண்மையாக காதலிச்சா அவங்க வாழ்க்கை அழியாமல் இருக்கணும்னு கூட ஆசைப்படணும். அவன் மாலாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். மாலா, இனிமேல் நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். மாலா அந்த மெசேஜை பார்த்ததும் அதிர்ந்தாள். அவள் உடனே அழைத்தாள். மாலா. விஜய், ஏன் இப்படி சொல்கிற? விஜய், ஏன்னா உன் கண்களில் கண்ணீருக்கு காரணமா நான் இருக்க விரும்பலை. மாலா அழுதா. மாலா, நீ என் கண்ணீருக்கு காரணம் இல்லை. நான் அழும்போது என் கண்ணீரை புரிஞ்சுக்கிட்டு ஒரே மனிதன் நீ. விஜய் கண்களை மூடிக்கொண்டான். விஜய். மாலா, சில நேரம் காதல் என்பது அருகில் இருப்பது இல்லை. நம்மால் விலகி நிற்க வேண்டிய நேரத்திலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான். அடுத்த நாள் மாலா விஜயை நேரில் சந்திக்க முடிவு செய்தார். மழை பெய்து கொண்டிருந்தது. விஜய் ஒரு பழைய மரத்தணியில் நின்றிருந்தான். மாலா அவனை பார்த்ததும் ஓடி வந்தாள். மாலா, நீ என்னை விட்டு விலகப் போறியா? விஜய் அவளை பார்த்தான். விஜய், நான் விலகினாலும் என் மனசு உன்னை விட்டு விலகாது. மாலாவின் கண்களில் கண்ணீர். மாலா. அப்போ ஏன் என்னை விட்டு போற? விஜய் மெதுவாக. உன்னை நான் காதலிக்கிறேன்.
அதனால்தான் உன் வாழ்க்கையை நான் உடைக்க விரும்பல. மாலா தலையை குனிந்தாள். மாலா, நீ என்னை காதலிக்கிறதை காட்டிலும் என்னை காப்பாற்ற நினைக்கிறது தான் என்னை இன்னும் அதிகமாக உன்னிடம் கட்டி போடுது. மலைத்துளிகள் விழுந்து கொண்டிருந்தன. இருவரும் அமைதியாக நின்றனர். மாலா மெதுவாக கேட்டார், விஜய், நம்ம வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு தாமதமாக சந்தித்தோம்? விஜய் சிரித்தார். அந்த சிரிப்பில் வலி இருந்தது. விஜய், சில காதல்கள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காது. கிடைத்த பிறகு அதை வைத்து கொள்ள முடியாது. மாலா அழுதா. விஜய், நீ என் வாழ்க்கையில் வந்தது தவறில்லை மாலா. ஆனால் நீ ஏற்கனவே வேறொருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறாய். அதை நான் மறந்துட்டா நான் உன்னை காதலிச்சவனா இருக்க மாட்டேன். மாலா விஜயை பார்த்து சொன்னாள். என்னோட வாழ்க்கையில் நிறைய பேர் இருந்தாங்க விஜய். ஆனால் என் மௌனத்தை கேட்க யாரும் இல்லை. நான் சிரிக்கும்போது எல்லோரும் பார்த்தாங்க. ஆனால் நான் உடைந்தபோது நீ மட்டும் பார்த்த. விஜயின் கண்களில் கண்ணீர். மாலா தொடர்ந்தா. நீ என்னை தொடாமலேயே என் மனசை தொட்டுட்ட. அதனால்தான் உன்னை விட்டு விலகிறது எனக்கு இவ்வளவு வலிக்குது. அதே நேரத்தில் சூர்யா தனது நண்பனிடம் பேசி கொண்டிருந்தான். சூர்யா, நான் என் மனைவியை நேசிக்கிறேன். ஆனால் அவள் சந்தோஷமா இருக்கிறாளா என்று கேட்காமல் அவளுக்காக ஓடிக்கிட்டே இருந்தேன். அவன் கண்களில் கண்ணீர். வீட்டை காப்பாற்றுறதுக்காக அந்த வீட்டில் இருக்கிற மனசையை நான் இழந்துட்டேன்னு இப்போதான் புரியுது. அவன் ஒரு முடிவு எடுத்தான். மாலாவிடம் நான் பேசணும். இரவு சூர்யா வீட்டுக்கு வந்தான். மாலா அமைதியாக இருந்தாள். சூர்யா அவள் அருகில் அமர்ந்தான். சூர்யா, மாலா, நான் உனக்கு நல்ல கணவனாக இருந்தேனா? மாலாவின் கண்கள் கலங்கின. மாலா, நீ கெட்ட கணவன் இல்லை. ஆனால் என் மனசுக்கு தேவையான நேரத்தில் என் பக்கத்தில் இல்லை. சூர்யா தலையை குனினான். சூர்யா, நான் அதை இப்போதான் புரிஞ்சுக்கிறேன் மாலா. மாலா அழுதா. சூர்யா, நான் உன்னை இழக்க விரும்பலை. ஆனால் நீ என்னோட இருக்கணும்னு கட்டாயப்படுத்தவும் விரும்பலை. மாலா அவனை பார்த்தாள். அவளுக்கு குற்ற உணர்வு அதிகமானது. அந்த இரவு விஜய் மாலாவுக்கு அழைத்தான். விஜய், மாலா, மாலா சொல்லு. விஜய், இது நம்ம இருவருடைய கடைசி அழைப்பாக இருக்கலாம். மாலா உடைந்து அழுதா. மாலா, விஜய் வேண்டாம். விஜய், நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆனால் நீ என்னோட நினைவாக இருந்தா போதும். மாலா கண்ணீருடன், நான் உன்னை எப்படி மறப்பேன்? விஜய் மெதுவாக சொன்னான். மறக்க வேண்டாமானா? என்னை நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை இழந்துடாதே. மாலா எதுவும் பேசவில்லை. விஜய், நான் என் வாழ்க்கையில் வந்த காதல். ஆனால் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டிய மனிதர். அழைப்பு முடிந்து மாலா ஃபோனை கீழே வைத்தாள். அவள் கண்களில் கண்ணீர். அந்த நேரத்தில் சூர்யா அவள் அருகில் வந்து நின்றான். அவன் கையில் இருந்த ஒரு பழைய புகைப்படம். மாலா அதை பார்த்ததும் அதிர்ந்தாள். அது விஜயும் மாலாவும் கல்லூரி காலத்தில் எடுத்த புகைப்படம். மாலா நடுங்கினாள். மாலா, இந்த ஃபோட்டோ உங்ககிட்ட எப்படி வந்தது? சூர்யா அமைதியாக அவளை பார்த்தான். சூர்யா, விஜய் யாருன்னு எனக்கு இப்போதான் தெரியல. மாலா. மாலாவின் முகம் வெண்மையாகியது. சூர்யா, அவனை பற்றி நான். சில நொடிகள் அமைதி. பிறகு சூர்யா சொன்ன வார்த்தை மாலாவின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. விஜய் உன் வாழ்க்கையில் வந்தவன் மட்டும் இல்லை, அவன் என் வாழ்க்கையிலும் பல வருடங்களுக்கு முன்பே வந்தவன். மாலா அதிர்ச்சியுடன், என்ன சொல்றீங்க? சூர்யா அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டே சொன்னான். அடுத்த உண்மை தெரிஞ்சா நீ விஜயை வெறுப்பியா, இல்லை அவனை இன்னும் அதிகமாக நேசிப்பியா? ஒரு காதல் 3 இதயங்களை இணைத்தது. ஆனால் அந்த 3 இதயங்களுக்குள்ளும் ஒரு பழைய ரகசியம் புதைந்து கிடந்தது. சூர்யாவின் கையில் இருந்த அந்த பழைய புகைப்படத்தை பார்த்து கொண்டே மாலா நின்றாள். மாலா, விஜய் நீங்கள் எப்போ இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? சூர்யா மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பில் கோபம் இல்லை, வலி மட்டும் இருந்தது. சூர்யா, விஜய் உன் பழைய நண்பன் மட்டும் இல்லை மாலா, அவன் என் தம்பி. மாலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். மாலா, என்ன? சூர்யா, ஆமாம், பல வருடங்களுக்கு முன் குடும்ப பிரச்சனையால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அவன் எங்கே இருக்கான் என்பதே எனக்கு தெரியாது. நீ அவனை சந்தித்தது எனக்கு தெரியாமல் நடந்த ஒரு பழைய உறவின் திரும்பி பார்த்த. மாலாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தது.
அவள் மெதுவாக சொன்னாள். அப்படின்னா நான் நான் சூர்யா அவளை நிறுத்தினான். இல்லை மாலா, நீ தவறி செய்தவள் என்று நான் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா உன் மனசு எங்கே தனிமையாக இருந்ததோ அந்த இடத்துல தான் விஜய் வந்து நின்னான். அதே நேரத்தில் விஜய் வீட்டிற்கு வந்தான். சூர்யாவை பார்த்ததும் நின்று விட்டான். இருவருடைய கண்களும் சந்தித்தன. பல வருடங்களாக பிரிந்திருந்த சகோதரர்கள் ஒரே நொடியில் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொண்டார்கள். விஜய், அண்ணா. சூர்யா அவனை அழைத்து கொண்டான். விஜயின் கண்களில் கண்ணீர். சூர்யா, நீ எங்கே போயிருந்த? விஜய், வாழ்க்கை என்னை எங்கே கொண்டு போச்சோ அங்கே போயிட்டேன். சில நொடிகள் அமைதி. பிறகு விஜய் மாலாவை பார்த்தான். அவளுடைய கண்களில் 1000 கேள்விகள். மாலா. விஜய் மெதுவாக சொன்னான். மாலா, நம்ம காதல் தவறான இடத்துல பிறந்திருக்கலாம். ஆனால் அந்த உணர்வு பொய்யில்லை. மாலா அழுதா. விஜய், நீ என்னை நேசித்தது எனக்கு போதும். அதை வாழ்க்கையாக மாற்றணும்னு நான் இனிமேல் ஆசைப்பட மாட்டேன். மாலா சூர்யாவை பார்த்தாள். மாலா, நான் உங்களிடம் ஒரு வாய்ப்பு கேட்கல. ஒரு உண்மையை மட்டும் சொல்லணும். என்னை மீண்டும் காதலிக்க முயற்சி செய்யாதீங்க. முதலில் என்னை புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க. சூர்யாவின் கண்களில் கண்ணீர். அவன் மெதுவாக சொன்னான். இந்த முறை உன் கண்களில் சந்தோஷம் வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன். விஜய் கதவை நோக்கி நடந்தான். மாலா அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். மாலா. விஜய் அவன் திரும்பி பார்த்தான். மாலா, நம்ம காதல். விஜய் சிரித்தான். சில காதல்களுக்கு முடிவு இருக்காது மாலா. அவை வாழ்க்கையாக மாறாமல் ஒரு அழகான நினைவாக மட்டும் மனசுக்குள் வாழும். அவன் வெளியே சென்றான். மாலாவின் கண்களில் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீரில் இந்த முறை வலி மட்டும் இல்லை, ஒரு முடிவை ஏற்றுக்கொண்ட அமைதியும் இருந்தது. காதல் என்றால் ஒருவரை அடைவது மட்டும் இல்லை. சில நேரங்களில் அவர்களுக்காக நம்ம ஆசையை விட்டு கொடுப்பதும் காதல்தான். தவறான உறவை நியாயப்படுத்துவது காதல் அல்ல. உண்மையை ஏற்றுக்கொண்டு யாருடைய வாழ்க்கையும் உடையாமல் விலகி நிற்பதுதான் சில நேரங்களில் உண்மையான அன்பு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.